என்னடா அம்மா உலகத்திலேயே மிகப்பெரிய ஆவி என்னன்னு தெரியுமா? முனியா இருக்குமோ? காஞ்சனால தான் 1 2 3 இருக்கு. இப்ப காஞ்சனா போடா கொட்டாவி வீரன் தானே. எஸ் எஸ் இது வேற சொல்லிட்டு போயிட்டா கொட்டாவியா வருது. என்னடா எனக்கு கொட்டை வச்சு உனக்கு ஒரு வியாதியா இருக்குமோ? வியாதியாவது மண்ணாவது கண்ணு குத்திக்கிறாதரா. அப்ப கொட்டாவினா உனக்கு என்ன தெரியுமா? கேட்டானே இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? நான் ஊமைங்க, உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்து இருக்கோம், இல்லாட்டி ஒரு போர்ட் மீட்டிங்ல உட்காந்து இருக்கோம். அப்ப யாராவது லெக்சர் எடுப்பாங்க. அந்த லெக்சர் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப டயர்டாவோ, டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு உடம்புல சோர்வு ஏற்பட்டு கொட்டாவி விடுவோம். அப்படி நம்ம கொட்டாவி விட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற பல பேர் கொட்டாவி விடுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு முக்கிய காரணம் கொட்டாவி. இந்த கொட்டாவி ஏன் ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவுது? இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இருந்தே வரலாம். கொட்டாவினா என்ன அப்படின்னா, அது ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன், அதாவது ஒரு அனிச்சை செயல். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய உடல் நம்மளுடைய கட்டுப்பாடின்றி தானாக செயல்படும் நிகழ்ச்சிக்கு தான் அனிச்சை செயல்னு பேரு. அப்போ கொட்டாவிங்கிறது ஒரு அனிச்சை செயல். சரி, எப்பெல்லாம் கொட்டாவி வரும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம டயர்டா இருக்கும்போது, தூக்கம் வரும்போது, உடல் சோர்வா இருக்கும்போது, மன அழுத்தத்தில் இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, ஏன் பசி ஏற்படும்போது கூட கொட்டாவி வரலாங்கிறாங்க. கொட்டாவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு சராசரியா ஒரு நாளைக்கு 20 தடவை வரலாங்கிறாங்க. இதை தவிர முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொட்டாவி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை விடும்போது அதனுடைய கால அளவானது 6 செகண்ட். மனுஷன் மட்டும்தான் கொட்டாவி விடுவானா? இல்ல, முதுகெலும்புள்ள எல்லா உயிரினங்களும் கொட்டாவி விடும். பூனை, நாய், புலி, சிங்கம், கரடி, ஏன் பறவைகள் கூட கொட்டாவி விடும். அதோட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீன்கள் கூட கொட்டாவி விடுமா. இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இருக்குது பாத்தீங்களா, 20 வாரமான குழந்தை கூட கொட்டாவி விடும். நம்ம டயர்டா இருக்கும்போது நமக்கு ஆக்சிஜன் தேவை அதிகமா இருக்கும். அப்போ நமக்கு தேவைக்காக என்ன பண்றோம்? கொட்டாவி விடுறோமா? இல்ல, மூச்சு எடுத்துக்கிறோம். இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆக்சிஜனுக்கும் கொட்டாவி விடுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நமக்கு எப்போ ஆக்சிஜன் அதிகமா தேவை? நம்ம ஜாகிங் போகும்போது, ரன்னிங் போகும்போது. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் குறையும். அப்ப நம்ம அதிகமான அளவு மூச்செடுப்போம். கெஸ் வாங்குறேன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அப்ப நம்ம அதிகமான அளவு மூச்செடுப்போம். ஒருவேளை நமக்கு ஆக்சிஜன் தேவைக்காக தான் கொட்டாவி விடுறதா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன நினைச்சிருப்போம்? நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாகிங் போகும்போது, ரன்னிங் போகும்போது என்ன பண்ணுவோம்? கொட்டாவி விட்டே போவோம். அப்போ ஆக்சிஜனுக்கும் கொட்டாவி விடுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கொட்டாவி விடுறதுக்கும் ஆக்சிஜனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கறத ஒரு ரிசர்ச் மூலமா ப்ரூவ் பண்ணாங்க. 2 ரூம்ல, ஒரு ரூம்ல ஆக்சிஜன் குறைவா இருக்கிறதும் இன்னொரு ரூம்ல ஆக்சிஜன் அதிகமா இருக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 செட் ஆஃப் பீப்புள் அங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோ கான்பரன்ஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே அந்த லெக்சர் போகுது. அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ரூம்லயும் இருக்கிறவங்க எவ்வளவு தடவை கொட்டாவி விடுறாங்க, அதுல எவ்வளவு காலம் விடுறாங்க அப்படிங்கறது அனலைஸ் பண்ணாங்க. அப்படி அனலைஸ் பண்ணது ரெண்டையும் கம்பேர் பண்றாங்க. கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொட்டாவி அதாவது ஆக்சிஜன் இருக்கிற ரூம்லயும் ஆக்சிஜன் குறைவா இருக்கிற ரூம்லயும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் வந்திருக்கு. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, ஆக்சிஜனுக்கும் கொட்டாவி விடுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க. அப்ப எதுக்கு சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, மூளை. என்னடா மூளை அப்படின்னு கேக்குறீங்களா? நம்மளோட உடம்புல மூளை இருக்கு பாத்தீங்களா, அந்த மூளையில சூடு அதிகமாயிருச்சுன்னா, அதாவது டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சுன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு விதமான தூண்டுதலை மூளையில ஏற்படுத்துது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, மூளை தன்னுடைய சூட்டை குறைக்கிறதுக்காக கொட்டாவி விடுறதான் கட்டளையிடுது. அதனாலதான் நம்மளுடைய வாய் அகன்று தாடை கீழ் நோக்கி இழுக்கப்படுது. அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளையில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் வழியா கீழ் நோக்கி இழுக்கப்படுது. இந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, வெளியே இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று வாய்ப்பகுதிக்கு போய் வாயிலிருந்து லங்ஸுக்கு போய் லங்ஸ்ல இருந்து மீண்டும் மூளைக்கு போகுது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சூடான காற்று கீழ் நோக்கி வருது, மீண்டும் குளிர்ந்த காற்றா மேல் நோக்கி போகுது, உடலை சமநிலைப்படுத்துது. இதுதான் கொட்டாவி விடுறதுக்கு முக்கிய காரணம். இத எளிமையா புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். நம்மளுடைய கார் இருக்கு பாத்தீங்களா, கார்ல என்ஜின், ரேடியேட்டர் 2 விஷயம் இருக்கும். என்ஜின் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளையோட கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த ரேடியேட்டர் அப்படிங்கறது கொட்டாவியோட கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேடியேட்டர் பாத்தீங்கன்னா காருடைய முன்பகுதியில் இருக்கு. அந்த முன்பகுதியில ஒரு ஃபேன் சுத்திட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபேன் என்ன பண்ணுது அப்படின்னா, வெளியிருக்கக்கூடிய காற்றை உள்நோக்கி தள்ளுது. இந்த ரேடியேட்டர் என்ன பண்ணுதுன்னா, கூலண்ட் ஃப்ளூயிட எதுக்கு செலுத்துது? என்ஜினுக்கு செலுத்துது. அப்போ கூலண்ட் ஃப்ளூயிட் என்ஜினை சுத்தி வந்துருக்கு.
வெளியில் இருக்கக்கூடிய காற்றானது நம்மளுடைய ரேடியேட்டர்ல வந்து கூலண்ட் ஃப்ளூயிடா உள்ள போகுது. அது உள்ள போய் என்ஜினை குளிர்விக்குது. அடுத்த சேம் டைம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா என்ஜின்ல இருக்கக்கூடிய சூடான காற்று மீண்டும் ரேடியேட்டருக்கு வருது. கிட்டத்தட்ட புரிஞ்சுக்குங்க, ரேடியேட்டர் என்ன வேலை செய்தோ அதே தான் நம்மளுடைய கொட்டாவி செய்யுது. இதை என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பிரெயின் கூலிங் ஹைப்போதிசிஸ். என்ன பண்ணுது, மூளை சூடான காற்றை கீழ் நோக்கி தள்ளி வெளியிடக்கூடிய குளிர்ந்த காற்றை வாயில் எடுத்து நுரையீரலுக்கு போய் நுரையீரல இருந்து மூளைக்கு போகுது. அதைத்தான் இது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பிரெயின் கூலிங் ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எப்ப நமக்கு கொட்டாவி வந்தாலும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்படி கண்ட்ரோல் பண்ணா அது இதயத்தை பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது செரட்டோனின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ல ப்ராப்ளம் ஏற்பட்டு நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்ப கொட்டாவி எக்காரணம் கொண்டு நம்ம வந்து தடை செய்யக்கூடாது. என்னடா சொல்ற, மூளை சூடானா கொட்டாவி வருமா? அப்போ நம்ம தார்பாலைவனத்துல இருந்தா கொட்டாவி அதிகமா வருமா? அப்படியே டிராஸ்டிக்கா அண்டார்டிகா ரீஜன்ல இருந்தா கொட்டாவி அதிகமா வருமா அப்படிங்கறத சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றாங்க. என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொட்டாவி விடுறதுக்கும் நம்ம வெளியே இருக்கக்கூடியதுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒருவேளை நம்ம வந்து தார்பாலைவனம் டெசர்ட்ல இருக்கோம், அங்க வெப்பநிலை எப்படி இருக்கும், வெளிப்புறத்துல அதிகமா இருக்கும். இன்கேஸ் நம்ம கொட்டாவி விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயை அகன்றுவோம். அப்ப வெளிப்பகுதி எப்படி இருக்கும், சூடான காற்றா இருக்கும். ஆல்ரெடி இங்கேயும் சூடு இங்கேயும் சூடு. அப்ப இது நடக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, ஒருவேளை அண்டார்டிகா ரீஜன்ல இருந்து அங்க கொட்டாவி விடுறது அதிகமா இருக்குமா அப்படிங்கறதையும் ப்ரூவ் பண்றாங்க. அண்டார்டிகா ரீஜன்ல என்ன இருக்கும், ஆல்ரெடி குளிர்ந்த பகுதி. குளிர்ந்த பகுதியில மூளையே சூடாகாது. மூளையே சூடாகாத சமயத்துல என்ன நடக்கும், வெளியே நம்ம காற்ற எடுத்துக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. பொதுவா சராசரியா ஒரு மனுஷனுடைய உடல் வெப்பநிலை பாத்தீங்கன்னா ஆப்டிமம் சொன்னா 37 டிகிரி செல்சியஸ். அந்த 37 டிகிரி செல்சியஸ்ல தான் சீராக வேலை செய்யும். எக்ஸாக்டா சொன்னோம்னா 32ல இருந்து 40 டிகிரி செல்சியஸ்ல நம்ம உடலானது சீராக வேலை செய்யும், மூளையும் சீராக வேலை செய்யும். இதை பொறுத்து தான் சொல்றாங்க மிதமான வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் கொட்டாவி அதிகமாக வரும். ஏன்னா அவங்க தான் இந்த வெவ்வேறு டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய ரேஞ்ச் இருக்கும், அதாவது 32 40க்குள்ள இருக்கும். அப்ப அதிகமான அளவு சூடான காற்று போகும், சூடான காற்று போய் அதை பேலன்ஸ் பண்றதுக்காக கொட்டாவி விடுறோம், குளிர்ந்த காற்று மேல் நோக்கி நகருது. இதைத்தான் கொட்டாவி அப்படிங்கறது சொல்றோம். இதை தவிர பாத்தீங்கன்னா அதிகமான அளவு மருந்துகள் எடுக்கிறவங்களுக்கும் நீண்ட நாட்கள் தொடர்ந்து மருந்துகள் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கொட்டாவி அதிகமா வரும். காரணம் பாத்தீங்கன்னா அந்த மருந்துகள் நம்மளுடைய மூளையை கொண்டு போய் செல்லும், நம்ம உடல் வெப்பநிலையை ஆட்டோமேட்டிக்கா அதிகரிச்சு அவங்களுக்கு கொட்டாவி வரக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதாவது நமது கொட்டாவிக்கும் தூக்கத்திற்கும் நேரடி சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, இன்டைரக்டா அதுல சம்பந்தம் இருக்கு. காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய காலை வேளையில தூங்கி எந்திரிக்கும் போது உடல் வெப்பநிலை அதிகரிக்கும், அத பகல் நேரங்கள் அப்படியே சீரா குறையும். மீண்டும் இரவு வேளையில நம்மளோட உடல் வெப்பநிலை அதிகரிக்கும். அப்படி உயர்ந்து சமநிலையாகி மீண்டும் உயர்ந்து பாத்தீங்களா, இதனாலே கூட கொட்டாவி வரும். ஆனா தூக்கத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, உடல் வெப்பநிலை சேஞ்சஸ் தான் அதான் சொல்லுது. பிரெயின் டெம்பரேச்சர் கூலிங் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நமக்கு கொட்டாவி வர்றது நின்றும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொட்டாவி எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு போகுது, எப்படி பரவுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எம்பத்தி, அதாவது பச்சாதாபம். அப்படின்னு என்னன்னா உணர்வு பூர்வமா கனெக்ட் ஆகுறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு ரூமுக்கு போறோம், அங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவேன், நம்மளே அறியாம சிரிப்போம். இதே ஒரு துக்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அழுதுட்டு இருப்பாங்க, அதை பார்த்து நம்மளும் அழுவோம். இதை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா, ஒரு சினிமா பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, சினிமா பார்க்கும்போது ஹீரோ அடி வாங்குறாரு, ஹீரோ அழுகுறாரு, அதை பார்த்தையும் அந்த கிளைமேக்ஸ் பார்த்து நமக்கே கண்ணில் தண்ணி வரும். இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, உணர்வு பூர்வமா ஒருத்தரோட நம்ம கனெக்ட் ஆயிடுறோம், அதனால நமக்கு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து சேருது, அதனால நம்ம வந்து புரிஞ்சு அதுக்கு ரிப்ளை பண்றோம். அதே மாதிரிதான் கொட்டாவியும் அப்படிங்கிறாங்க. இதுல பொதுவா க்ளோஸ் ரிலேட்டிவ் சர்க்கிள் இருக்காங்க பாத்தீங்களா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நமக்கு அறிமுகமானவங்க பண்ண விஷயத்த அப்படியே வந்து அவங்க கூட இருந்தோம்னா நம்ம புரிஞ்சு அதே மாதிரி செய்வோம். அதுதான் எம்பத்தி, அதாவது பச்சாதாபம் அப்படிங்கிறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் ஆகட்டும், நமக்கு அறிமுகமாகாத இன்னொருத்தர் ஆகட்டும், அங்க போய் நம்ம கொட்டாவி விட்டோம்னு வச்சுங்க, அவங்க நம்ம உணர்வுபூர்வமா கனெக்ட் ஆயிருக்க மாட்டோம், அவங்களுக்கு அது பரவாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, 4 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உணர்வுபூர்வமா கனெக்ட் ஆக மாட்டாங்க, அவங்களும் வந்து கொட்டாவி விட மாட்டாங்க, அதாவது கொட்டாவியானது பரவாது அப்படிங்கிறாங்க. அட் த சேம் டைம் 80-85 வயசுக்கு மேற்பட்ட பெரியோர்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருப்பாங்க, அதனால அவங்களுக்கும் கொட்டாவி பரவுறது வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ஏஜ் குரூப் தான் எல்லா விஷயத்திலும் சமூகத்திலையும் வந்து உணர்வுபூர்வமா அதிகமா கனெக்ட் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு அதிகமா பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதனாலதான் எதுன்னு சொல்றாங்கன்னா கண்டாஜியஸ் யானிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கொட்டாவியானது பரவும் தன்மை அப்படிங்கறது சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தாலையும் கொட்டாவியானது பரவும் ஒரு மனுஷன் இருந்து இன்னொரு மனுஷனுக்கு. அது என்ன காரணம் அப்படிங்கறது பார்க்கலாம்.
நம்மளுடைய மூளையில ஒரு ஸ்பெஷல் டைப்பான நர்வ்ஸ் இருக்கு, அதாவது மிரர் நியூரான்ஸ். இந்த மிரர் நியூரான்ஸ் அதாவது கண்ணாடி நரம்புகள் அப்படிம்பாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம எதிர்கால ஒரு கண்ணாடிக்குன்னு வச்சுக்கேன், நம்ம என்ன பண்ணுவோமோ அதை திருப்பி பண்ணும். அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய நியூரான்ஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதிரே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் என்ன பண்றாரோ அதை பார்த்து நம்மளையும் அதை பண்ண மாதிரி தூண்ட செய்யும். இதை எளிமையா புரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரூமுக்கு போறோம், யாரோ ஒருத்தர் சேர்ல சாஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளும் போய் அங்க சேர்ல சாஞ்சிருக்கான்னு தோணும். அப்புறம் அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இங்க சொறிவாங்க, நம்மளே அறியாம போய் சொறிவோம். அதனாலதான் சொல்றாங்க, அந்த மிரர் நியூரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு மனுஷனுக்கு அதை போகும், அவங்களையும் அதை பண்ண வைக்கும். அதே விஷயம் தான் நம்ம கொட்டாய் விட்டோம்னா நம்மளுடைய ரிப்ளையா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு மிரர் நியூரான்ஸ் அதை கனெக்ட் ஆயிட்டு அவங்களுக்கு கொட்டாய் விடுவாங்க. இது மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, முதுகெலும்புள்ள எல்லா உயிருக்கும் இதே தான். புலி, கரடி, சிங்கம், ஈவன் சிம்பன்சி குரங்கு, நம்ம அதுல இருந்தா வந்திருக்கோம், அதுவும் அப்படியே பண்ணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சில குழந்தைகளை பாத்தீங்கன்னா இங்க வா அப்படின்னா அது இங்க வா அப்படின்னு சொல்லும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிரர் நியூரான்ஸ் பண்ணக்கூடிய செயல்கள். சோ கொட்டாவினா என்ன, கொட்டாவி ஏன் வருது, கொட்டாவிக்கு பின்னாடி கூட அறிவியல் நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிற விஷயம் டீட்டெயிலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்க கொட்டாய் விடும்போது இது ஞாபகத்துக்கு வரும். யாராவது கொட்டாவி என்னன்னு கேட்டாங்கன்னா அதை டீட்டெயிலா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கிற பல பேருக்கு இந்நேரம் கொட்டாய் வந்திருக்கும் நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு. காரணம் பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவு மொக்க போட்டிருப்போம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அதை பத்தி நம்ம worry பண்ணக்கூடாது. ஆனா கொட்டாவி என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ so much. Have a great day.